வணக்கம். இன்றைய ஒரு எல்லோரும் தெரிய வேண்டிய ஜோதிட தகவல். சில அடிப்படை விஷயங்களை எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளணும். தினந்தோறும் சூரிய உதயம் எத்தனை மணிக்கு இருக்குது, அன்றைய திதி என்ன, அன்றைய நட்சத்திரம் என்ன, எல்லாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். காலண்டரை கிளிக்கும் போது நீங்க அதை மனசுல பதிய வைக்கணும். அப்போ சில நட்சத்திரங்கள்ல சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்றது, இதெல்லாம் வெரி ஃபண்டமெண்டல், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். அந்த வரிசையில காலற்ற நட்சத்திரங்கள், உடலற்ற நட்சத்திரங்கள், தலையற்ற நட்சத்திரங்கள்னு இருக்கு. இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள்ல காலற்ற நாட்கள், உடலற்ற நாட்கள், தலையற்ற நாட்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த நாட்கள்ல சில விஷயங்கள் செய்யக்கூடாது, சுப விஷயங்களை. அப்ப இதை பத்திய ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் இல்லையா? அப்ப காலற்ற நாட்கள்னா என்ன? மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை இப்படி ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரம் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களும் இந்த 12 ராசிகளிலும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப உதாரணத்துக்கு மேச ராசி என்றால் அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதம் மட்டும். கிருத்திகை நட்சத்திரத்துல மற்ற 3 பாதங்களும் ரிஷபராசிக்கு போயிருது. கிருத்திகை 3 பாதங்கள், ரோஹிணி, மிருகசீரிடத்துல 2 பாதம், எல்லாம் அடங்கியது ரிஷபராசி. இப்படி பார்த்து கொண்டே வரும் பொழுது இப்படி சில நட்சத்திரங்கள் 2 ராசியிலும் வருது பார்த்தீங்களா? அந்த நட்சத்திரங்களை தான் காலற்ற நட்சத்திரங்கள், உடலற்ற நட்சத்திரங்கள், தலையற்ற நட்சத்திரங்கள்னு சொல்றாங்க. அந்த நட்சத்திரங்கள் என்ன? உதாரணமாக மேசராசியில் எடுத்துக்கொண்டேமையானால் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். அப்ப கிருத்திகை வெட்டப்பட்டு அங்க ரிஷபராசிக்கு போயிருது. அப்ப இந்த கிருத்திகையை என்ன சொல்றாங்க அப்படின்னா காலற்ற நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருத்திகை நட்சத்திரம். இதே மாதிரி சூரியன்ல வரக்கூடிய மற்ற நட்சத்திரம் இருக்கு பாருங்க. உதாரணமாக சிம்ம ராசியில வரக்கூடியது மகம், பூரம், உத்தர நட்சத்திரத்துல 1 பாதம் சிம்ம ராசியில வரும், மீதி 3மே அங்க போயிடும், கன்னிராசிக்கு போயிடும். அப்ப அதுவும் இந்த காலற்ற நட்சத்திரத்துல வருது. அதே மாதிரி உத்திராடம், சூரியனுடைய இன்னொரு நட்சத்திரம் உத்திராடம், மூலம், பூராடம். உத்திராடம் 1ஆம் பாதம் மட்டும் தனுசு ராசியில வரும், மீதி 3மே மகர ராசிக்கு போகுது, அது வெட்டப்படுது. அப்ப இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் நமக்கு காலற்ற நட்சத்திரங்கள் என்று வழங்கப்படுகின்றன. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவைகள் காலற்ற நட்சத்திரங்கள். சரி, அடுத்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம். மிருகசீரிட நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் ரிஷப ராசியில 2 பாதம் வருது, மிதுன ராசியில 2 பாதம் வருது. அதனுடைய உடல் வெட்டப்படுகிறது, அதனால அது உடலற்ற நட்சத்திரம்னு சொல்றோம். இதே மாதிரி சித்திர நட்சத்திரம், செவ்வாயினுடைய மற்றொரு நட்சத்திரமான சித்திர நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 2 பாதங்கள் கன்னிராசி. உத்திரம், ஹஸ்தம், சித்திரையில் உள்ள 2 பாதங்கள் கன்னிராசி, மீதி 2 பாதங்கள் துளாராசிக்கு போயிருது. அப்ப சித்திரையும், செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரையும் உடலற்ற நாள். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மகர ராசியில மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்துல 2 பாதங்கள். அவிட்டம் நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்கள் மகர ராசிலையும், அடுத்த 2 பாதங்கள் கும்பராசிலையும் வருது. அப்ப அதனுடைய உடல் வெட்டப்படுவதனால உடலற்ற நட்சத்திரம். அப்ப இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் உடலற்ற நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை வரக்கூடிய நாட்கள் உடலற்ற நாட்கள். இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இப்படியே பார்த்து கொண்டு வரும் பொழுது அடுத்து புனர்பூச நட்சத்திரம்.
புனர்பூச நட்சத்திரம் எப்படி மிதுன ராசியில மிருகசீரிட 2 பாதம், திருவாதிரை 4 பாதம், 4 2 6. புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்கள் மிதுன ராசியிலையும் 4வது பாதம் கடக ராசியிலையும் வருது, வெட்டப்படுகிறது. அந்த நட்சத்திரம் 2 ராசியிலுமாக இருக்கிறது. அதனால அது தலையற்ற நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அது வரக்கூடிய நாள் தலையற்ற நாள் என்று அழைக்கப்படுகிறது. புனர்பூசம். அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதங்கள் துலாம் ராசியிலையும் 1 பாதம் விருச்சிக ராசிக்கும் போகுது. அதனால அந்த நட்சத்திரம் வெட்டப்படுவதனால அதுவும் தலையற்ற நட்சத்திரம் என்று வழங்கப்படுகிறது. வியாழனுடைய மற்றொரு நட்சத்திரமான பூரட்டாதி கும்பராசியில 3 பாதமும் மீனராசியில 1 பாதமும் இருக்கிறதுனால அது வெட்டப்படுவதனால அதுவும் தலையற்ற நட்சத்திரம் என்று வழங்கப்படுகிறது. அது வரக்கூடிய நாள் தலையற்ற நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரியாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரங்கள் என்றும் அவை சம்பவிக்கின்ற நாட்கள் காலற்ற நாட்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் உடலற்ற நட்சத்திரங்கள் என்றும் அவை வரக்கூடிய நாட்கள் உடலற்ற நாட்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த வியாழனுடைய நட்சத்திரங்கள் தலையற்ற நட்சத்திரங்கள் என்றும் அவை வரக்கூடிய நாட்கள் தலையற்ற நாட்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த காலற்ற உடலற்ற தலையற்ற நாட்களில் சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதுக்குத்தானே இது சொல்ல வரோம். என்னென்ன விஷயங்களை சொல்லக்கூடாது என்பதற்கு ஜோதிடம் பற்றிய பாடல் ஒன்று நமக்கு இருக்கிறது. அந்த பாடலை சொல்லியாச்சுன்னா என்னென்ன செய்யக்கூடாது என்பது தெளிவாகிவிடும். இந்த காலற்ற உடலற்ற தலையற்ற நாட்கள்ல என்னென்ன செய்யக்கூடாது இதெல்லாம் நீங்களாவே தெரிந்து கொள்ளலாம். அன்னைக்கு தேதியை கிழிச்சவொடனே அந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? உங்களுக்கு பயன்படும் இல்லையா? அதுக்காக தான் இதை சொல்றேன். அப்ப இந்த காலற்ற உடலற்ற தலையற்ற நாட்களை பற்றிய பாடல் எது? காலற்றன உடலற்றன தலையற்ற நாளில், காலற்றன உடலற்றன தலையற்றன நாளில் இந்த நாட்களில் கோலக்குடை மடைவார் தமை கூடின் மலடாவார். கோலக்குடை மடைவார் தமை கூடின் மலடாவார். புரிஞ்சிருக்கும் அர்த்தம். மாலுக்கொரு மனை மாளிகை கோரினது பாலாம், மாலுக்கொரு மனை மாளிகை கோரினது பாலாம். ஞாலத்தவர் வழி போகினும் நலைமெய்திடவாரே. ஞாலத்தவர் வழி போகினும் நலை மெய்திடாவாரே. இப்ப அர்த்தம் என்ன? காலற்றன உடலற்றன தலையற்றன நாளில், அப்ப இந்த காலற்ற உடல் தலையற்ற நாளில் கோலக்குடை மடைவார்தமை கூடின் மலடாவார். அந்த நாளில சாந்தி முகூர்த்தம் வைத்தால் அவர்கள் மலடாகி போவார்கள், பிள்ளை பேர் இருக்காது என்று கூறுகிறது. அப்ப அந்த நட்சத்திரங்களில் திருமணத்தை நிகழ்த்துவதை தவிர்ப்பது நல்லதல்லவா? அதுக்காக தான் இதை சொல்றேன். என்ன நட்சத்திரங்கள்? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. கோலக்குடை மடைவார்தமை கூடின் மலடாவார். மாலுக்கொரு மனை மாளிகை கோரினது பாலாம், மாலுக்கொரு மனை மாளிகை கோரினது பாலாம். அந்த நாட்கள்ல வீடு கட்டுறதுக்கு நாள் செய்தீர்களே ஆனால் அந்த வீடு விருத்தி அடையாது. அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிட, சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நாட்களில் வீடு கட்டுவதற்கு நாள் செய்ய தீர்மானிக்க கூடாது. மாலுக்கொரு மனை மாளிகை கோரினது பாலாம். ஞாலத்தவர் வழி போகினும் நலமெய்திடாவாரே. அன்னைக்கு நீங்க முக்கியமான பிரயாணம் போனீங்கன்னா அந்த பிரயாணத்துல மிகுந்த சிக்கல் இருக்கும். அப்ப நீங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதால இன்னைக்கு இதை சொல்லணும் என்று தோன்றியது சொல்கிறேன். இதை அறிந்து தெரிந்து பயன்படுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தோர் அனைவருக்குமே பகிருங்கள். எந்த சுப காரியங்களாக இருந்தாலும் இந்த காலற்ற
உடலற்ற தலையற்ற நாட்களில் செய்யக்கூடாது. மீண்டும் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். காலற்ற நாட்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் வரக்கூடிய நாட்கள். உடலற்ற நாட்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் வரக்கூடிய நாட்கள். தலையற்ற நாட்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் சாந்தி முகூர்த்தம் வைக்கக்கூடாது. திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகளை வைக்கக்கூடாது. புதிதாக வீட்டிற்கு நாள் செய்தல் இருக்கக்கூடாது. முக்கியமான பிரயாணங்கள் இருக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. காலற்றன உடலற்றன தலையற்றன நாளில் கோலக்குடை மடவார்தமை கூடின் மலடாவார் மாளுக்கொரு மனைமாளிகை கோரினது பாலா ஞாலத்தவர் வழிபோயினும் நலமெய்திடாவாரே. நன்றி.